ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனா. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஓரளவுக்கு புயலை எல்லாம் கடந்துட்டு வந்திருக்கீங்க. புயல் வெள்ளம் எல்லாம் கடந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். சொல்ல முடியாது. வெளி உலகத்தில் எப்படி இந்த மாதிரி டிப்ரெஷன் அடிக்கடி வருமோ, அதே மாதிரி நம்முடைய உள் உலகத்துலேயும் வரும். அதை கடந்து போகிறதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன கற்றுக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. பட் ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் தெம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேண்ட்லிங் பண்ணுறப்போ தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாக்கா வேற ஒரு பிரச்சனை வந்துடும். முன்னே இருந்ததே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஒரு 5 பேர் பிக்னிக் போயிருக்காங்க. போகிறப்போ ஒரு கழுதை அழைச்சிட்டு போனாங்க. வர்றப்போ அதில் ஒருத்தனுக்கு அடிபட்டுடுச்சு. அந்த கழுதை மேலே உட்காத்தி அழைச்சிட்டு வராங்க. திரும்பி வரதை பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறான், போகாதவன், என்னாச்சு அவனுக்கு? நல்ல வேளை கழுதை அழைச்சிட்டு போனோம், இவனுக்கு அடிபட்டுது, கழுதை மேலே உட்காத்தி அழைச்சிட்டு வர்றதுக்கு வசதியாக இருந்தது அப்படி சொன்னான். ஓ வெரி குட். பட் எப்படி அடிபட்டது? அந்த கழுதை தான் உதச்சிது அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் the solution we take up will become another problem. நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா நம்ம கண் மங்கலாக இருக்குது. ஏன் மங்கலாக இருக்குன்னாக்கா, அப்படியே பழகிட்டோம், பந்த பாசத்திலேயே இருந்து அதன் வழியாகவே உலகத்தை பார்க்குற மாதிரி கற்றுக்கிட்டோம். ஆஸ் எ ரிசல்ட் உண்மை மறைஞ்சே இருக்குது. அதனால தான் உண்மைக்கு தமிழில் மறைபொருள் அப்படின்னு சொன்னாங்க. நான்மறை அப்படின்னாக்கா 4 வேதங்கள். வேதங்கள் எதை பற்றி பேசுதுனாக்கா அந்த மறைபொருளை பற்றி பேசுது. அந்த உண்மை மறைஞ்சே இருக்கிற வரைக்கும் இந்த கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? அதுக்காகத்தான் ராமகிருஷ்ணர் தன்னுடைய அமுத மொழிகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். குருதேவர் சொல்கிறார், இறைவனை பகுத்தறிவினால் அறிய முடியுமா என்ன? நம்முடைய சாதாரண அறிவை கொண்டு எல்லாம் வல்ல அறிவுக்கே அதிபதியான இறைவனை எப்படி அறிய முடியும்? இந்த கிளாஸ் இருக்குன்னாக்கா இதனுடைய கெப்பாசிட்டி 300 ml தான். இதில் கொண்டு போய் ஒரு 3000 லிட்டர் நான் இறக்குனாக்கா என்ன ஆகும்? உள்ளே வாங்கிக்கும், வெளியில் விட்டுடும். கடைசியில் நிற்கிறது அந்த 300 ml தான் இல்லையா? அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு தான். ஸோ நம்முடைய மனசை அந்த உண்மையை நோக்கி அழைச்சிட்டு போக போக நம்முடைய கெப்பாசிட்டி அதிகமாகிட்டே வரும். அதுக்கு பேர் தான் சாதனை. சும்மா வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறது, கேட்டுக்கிட்டே இருக்கிறது, இது இன்டலெக்சுவல் அச்சீவ்மெண்ட். இன்டலெக்டை வச்சு கடவுளை அடைய முடியாது. அதை தான் சொல்கிறார், பகுத்தறிவினால் அறிய முடியுமா என்ன?
சுவாமி விஞ்ஞானானந்தஜி ஒரு தடவை ராமகிருஷ்ணன்ட்ட போய் கேட்டார். சின்ன பையன், பெரியவங்ககிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாது. நம்மக்கிட்ட கூட சில சமயம் சில குழந்தைகள் கேட்பாங்க. நான் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு கிளாஸ் எடுத்தேன். முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஒரு 7 வயசு இருக்கும் ஒரு பையன். பக்கத்தில் அப்படியே நின்று பார்க்குறான். சரி, என்னடா அப்படின்னு. இல்லை, இவங்கள்லாம் ஏன் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க? ஸோ நேச்சுரல் இட் வாஸ். என்ன ஏன் கேட்குற, அவங்கள கேளு. நான் என்ன பண்ண சொன்னேன்னா அப்படின்னு. இல்லை, ஏன் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா. அவங்க உட்கார சொன்னாங்க, உட்காந்துட்டேன் அப்படி சொன்னேன். வேடிக்கை. அந்த பையனுக்கு எந்த மாதிரி கேட்கணும், யார்கிட்ட எதை கேட்கணும் அது தெரியாது. லைக் தட் விஞ்ஞானானந்தஜி குரு மகாராஜிட்ட போய் கேட்குறார். சுவாமி, விஞ்ஞானானந்தஜி என்ஜினியர், நிறைய படித்தவர். அந்த லெவலில் எப்போவுமே ரீடிங் ஹேபிட்ஸ் வச்சுருப்பார். நிறைய புக்ஸு, இந்த ஃபாரின் ரைட்டர்ஸ், திங்கர்ஸ், அவங்களுடைய புக்கெல்லாம் படிச்சிருக்கிறார். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கேட்குறார். ஏன்னா ராமகிருஷ்ணன் பேசுகிறதெல்லாம் அவ்வளோ உயர்ந்த தத்துவங்களாக இருக்குது. எங்கேருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ ஒரு நாள் கேட்குறார், சுவாமி, இந்த ஃபாரினில் இருக்காங்களே ஹேகல், காண்ட், அவங்க புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ராமகிருஷ்ணன் பார்த்து. அவருக்கு பெங்காலியை படிக்க தெரியாது. ஏதோ இந்த ராம்பிரசாத் சென், கமலாகாந்த் பாட்டெல்லாம் கேட்டதை வச்சு பாடுறார். அதுவும் புக்கை வச்சு படிக்க தெரியாது. நீங்களாம் எவ்வளோ தேவலாம், ஈஸியாகவே கடவுளை அடைஞ்சிடலாம். ஹேகல் காண்டெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்போ இங்கே இருக்கிறவங்களே எத்தனை பேர் ஹேகல் காண்ட் படிச்சிருக்கீங்க? பேரை இன்றைக்கி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ராமகிருஷ்ணன் சொல்கிறார், என்ன சொல்கிற நீ முட்டாள், அதெல்லாம் குப்பை அப்படிங்கிறார். அதே வார்த்தை யூஸ் பண்ணுறார். அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் போய் படிக்காது அப்படிங்கிறார். விவேகானந்தர் ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரேஸ் கொடுப்பார். இன்டலெக்சுவல் ஜிம்னேஷியம் அப்படிம்பார். அதில் நிறைய பேருக்கு ஒரு மயக்கம். அதில் வெளியில் கூட நீங்கள் போய் ஏதாவது ஒரு இந்த லிட்ரரி கிளாசிக் மீட்டிங்கெல்லாம் இருந்ததுனாக்கா அங்கே போய் பாருங்கள். தே வாண்ட் டு ஷோ தெம்செல்வ்ஸ். நல்லா கிளியராக பார்க்கலாம். எஸ் எஸ் ஐ ரெட் தட் அப்படின்னு ஒரு பெருமையாக பேசிப்பாங்க. அது படித்ததுனால என்ன ஆச்சு? அறியாமல் இன்னும் கூடிச்சு. வேறு ஒன்றும் பெனிஃபிட்டே கிடையாது. எனக்கா யார் யார் அந்த மாதிரி அந்த திங்கிங் கெப்பாசிட்டி வச்சு புக்கு எழுதியிருக்காங்களோ அவங்களுடைய மண்டையில் இருக்கிற ஒரு குப்பையை போட்டிருக்காங்க. அதை நம்ம மண்டையில் நாம் போட்டுக்கிறோம். ஒரு பெரிய பண்டிதர், நிறைய படித்தவர், பலவிதமான புஸ்தகங்கள்லாம் படித்தவர். கோயிலுக்கு போகிறப்போ செருப்பு அறுந்து போச்சு. அங்கே போனாக்க வழியில் ஒருத்தன் செருப்பு தைக்கிறான். இதை கொஞ்சம் தைச்சி கொடு, கோயிலுக்கு போகணும் அப்படி சொன்ன உடனே இவன், சாமி இன்றைக்கி முடியாது, நான் இப்போ அவசரமாக கடையை கட்டிட்டு போகிறேன், நாளைக்கு தான் நான் கடையை திறப்பேன், அர்ஜென்ட்டு ஒர்க்கு அப்படிங்கிறான். இவர் சொல்கிறாரு, இதை முடிச்சுட்டு போப்பா அப்படின்னாக்கா, டைம் கிடையாது, வேணும்னாக்கா இந்தாங்க இந்த செருப்பை போட்டுங்கன்னு இன்னொரு செட்டு கொடுத்துட்டான். இதை நீங்கள் போட்டுட்டு போங்க, நாளைக்கு வாங்க இதை தைச்சி கொடுத்துட்றேன், அதை கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இவர் சொல்கிறார், பண்டிதர், என்னது அடுத்தவங்க யூஸ் பண்ண செருப்பை நான் போட்டுக்கிறதா அப்படின்னப்போ அந்த செருப்பு தைக்கிறேன்னு சொன்னான். ஏன் மற்றவங்க கருத்தையெல்லாம் அவங்க மண்டையில் போட்டு வச்சுருக்கீங்க, செருப்பு போகிறதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் லைக் தட் ஒன்லி. நிறைய புக்ஸு படிச்சுட்டு வி கோட், அவர் அப்படி சொல்லியிருக்கிறார், இவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அப்படி இப்படின்னு சொல்லி. பட் எவ்வளோ உள்ளே போயிருக்கு. நான் மதுரைக்கு ஒரு தடவை பேச போயிருந்தப்போ இந்த தினமணி எடிட்டர் வைத்தியநாதன் நல்ல ஸ்பீக்கர், அவரும் நானும் தான் ஸ்பீக்கர்ஸ். அவர் பேசுகிறப்போ, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அன்பு மாணவர்களே, இன்டர்நெட்டை பார்த்து டவுன்லோட் பண்ணாதீங்க, புஸ்தகத்தை படித்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா. பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா புத்தகத்தை உட்காந்து படிக்கிறப்போ இட் மேக்ஸ் அஸ் தாட்ஃபுல். பட் அந்த மாதிரி புக்ஸாக இருக்கணும். ஹேகல், காண்ட் இதெல்லாம் படித்தாக்கா நம்முடைய தாட் வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிடும்.
இப்போ நிறைய பேர் புஸ்தகத்தை படிச்சுட்டு தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாக்கா உள்ளுக்குள்ளே அவன் கடவுளே கடவுளே அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பான். கடவுளே நீ உண்மையிலே இருந்தால் இதை பண்ணி கொடு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. 2013 கேதார்நாத்தில் ஒரு க்ளவுட் பஸ்ட் ஆகி வெள்ளம் வந்தது. கிட்டத்தட்ட 30,000 பேர் செத்து போனாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் படித்தேன். கடவுளை நம்பி அங்கே போனவங்க நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஆயிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன பாவம் பண்ணார், அவர் சாமியை பார்க்க வந்தார், வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு, அதை காப்பாற்றலை கேதார்நாத், கடவுள் இல்லை. இது ஒரு குரூப்பு. சில பேர் வேடிக்கை ஊர் சுற்றி பார்க்க வந்த குரூப்பு, அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க உண்மையிலே கடவுள் இருக்கிறாரு, நான் சும்மா தான் வேடிக்கை பார்க்க வந்தேன், என்னை காப்பாற்றிட்டாரு, ஸோ ஹீ இஸ் தேர். ஆக நம்முடைய நிலைமை கூட இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான் இவங்க. ஹேகல், காண்ட். அதை தான் சொன்ன ராமகிருஷ்ணர், அதெல்லாம் அஞ்ஞான குப்பை, அதெல்லாம் போய் படிக்காத. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், ராஜயோகாவில், ரீட் ஒன்லி தோஸ் புக்ஸ் ரிட்டன் பை ரியலைஸ்டு சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவார். யார் யார் அனுபூதிமான்களோ அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் படி, கண்டவங்க கருத்தெல்லாம் படித்து குழப்பிக்காத. மோர் ப்ராப்ளம்ஸ் மோர் கன்ஃபியூஷன்ஸ், அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக தான் இங்கே சொல்கிறார், அதெல்லாம் அஞ்ஞான குப்பை, அதெல்லாம் படிக்காத. அந்த மாதிரி பகுத்தறிவினால் இறைவனை அறிய முடியுமா என்ன? பின்ன எப்படி அறியலாம்? அவருக்கு அடிமையாகி அவரிடம் சரணாகதி அடைந்து அவரை கூப்பிடு. கடவுள்கிட்ட பாரத்தை விட்டுட்டு எனக்கு சரியான வழியை காட்டு அப்படின்னு சரணாகதி பண்ண கற்றுக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட அப்படி பண்ணாக்க ஹி வில் ரிவீல் ஹிம்செல்ஃப், தன்னை வெளிப்படுத்தி காட்டுவார். திருமூலர் எழுதுவார் இல்லையா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு ஒரு 4 லைன் சரணாகதி தத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிளனேஷன். குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னாக்க, யார் நமக்கு மந்திரம் கொடுத்து பாதையை காட்டியிருக்காங்களோ அவங்கள பார்க்க முடிஞ்சால் போயிட்டு பர்சனல் சேவை பண்ணணும். அவங்க வர்றப்போ கொடையை பிடிச்சிட்டு வர்றது, அவங்க உட்காரத்துக்கு சேர் போடுறது, பாதையை க்ளீன் பண்ணுறது. இங்கே ஒரு அம்மா வருவாங்க டெய்லி, ஒரு வயசான அம்மா. 5 மணி ஆயிடுச்சுனாக்கா கிளம்பிடுவாங்க. காலையில் பார்த்தாக்க 7 மணி போல் வந்துடுவாங்க. என்ன செய்வாங்கன்னாக்கா, சர்விங்கில் டியூட்டி கிடையாது, டிஸ்பென்சரியில் டியூட்டி கிடையாது, ப்ரூஃப் ரீடிங்கில் கிடையாது, இந்த கோயிலை சுற்றி கூட்டிகிட்டே இருப்பாங்க. நான் 4 நாள் முன்னாடி பார்த்தேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ரூமில் இருந்துட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த பாட்டி தலைக்கு ஏதோ போட்டுட்டு இது கூட்டிக்கிட்டே இருக்கு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், சேவை செய்கிறது அந்த மாதிரி. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்னாக்க, குருவின் திருநாமம் அப்படின்னாக்கா குரு கொடுத்த மந்திரம், அதை சொல்லணும். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மந்திரம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. அகர்த்தலா அப்படி சொல்லிட்டு நம்ம சென்டர் ஒன்று இருக்குது திரிபுராவில். நம்முடைய ஃப்ரெண்டு ஒரு பிரம்மச்சாரி அங்கே போஸ்டிங் ஆகி அவர் சொன்ன ஒரு இன்சிடெண்ட். கல்கத்தாவிலேருந்து ஒரு ஃபேமிலி அங்கே போயிருக்கு. இட் இஸ் ஃபார் அவே. அங்கே போயிட்டு மிஷனுக்கு போயிட்டு, நாங்கள் கல்கத்தாவிலேருந்து வரோம், இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா? பெங்காலிஸ் எப்போவுமே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான்னு கேட்பாங்க. மடத்தில் தங்கிடணும். போகிறப்போ 1000 2000 கொடுத்துட்டு 5 நாள் 10 நாள் தங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் நல்ல டொனேஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்க நேச்சர் அப்படி. இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கானாக்கா நம்ம பிரம்மச்சாரி நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லை இங்கே கெஸ்ட் ஹவுஸ்லாம் கிடையாது, இது ஸ்கூல் சென்டரு,
கெஸ்டெல்லாம் தங்க முடியாது. உடனே இவர் சொல்கிறாரு, நாங்கள் பெருமட்டில் தான் தீட்சை வாங்கியிருக்கோம். இவர் என்ன நினச்சார், தீட்சை வாங்கியிருக்கோம் அப்படி சொன்னாக்கா கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சார். பட் அங்கே கெஸ்ட் ஹவுஸே கிடையாது. ஸோ அவர் சொன்னதுக்காக இவர் பிரம்மச்சாரி வந்து கேட்டாராம், ஓ அப்படியா, யார்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா குருவோட பேர் ஞாபகம் இல்லை. எப்போ வாங்கினீங்க? 2 வருஷம் முன்னாடி. 2 வருஷத்துலேயும் மறந்தாச்சு, குருவோட பேரையே மறந்தாச்சு. குரு கொடுத்த மந்திரம் எங்கே நிற்கும் சொல்லுங்கள்? திரிபுராவையும் தாண்டி போய் நிற்கும். அது அந்த பிரம்மச்சாரி சொன்னார், ஹவ் இன்சின்சியர் தே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். திருநாமம் செப்பல் அப்படின்னாக்கா குரு கொடுத்த மந்திரத்தை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். சாரதானந்த சாமி ஒரு டிவோட்டிக்கு எழுதுகிறார், அதில் இதை சொல்கிறார், பிரச்சனைகள் வந்தால் உடலுடன் சொல்லிகிட்டே இருக்கீங்க, பட் நான் சொல்கிறது எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, இதில் என்ன பிரயோஜனம் வரும் அப்படின்னு கேட்குறார். ப்ராக்டிஸ், விவேகானந்தர் சொல்லுவார், an ounce of practice is much greater than pounds of talk அப்படிப்பார். அவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். 1 ounce ப்ராக்டிஸ் பண்ணால் கூட பவுண்ட்ஸ்னாக்கா ஏகப்பட்டது. அது தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, கடுகளவு வேலை மலையளவு பேச்சை விட உயர்ந்தது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேச்சில் வந்து we are spending so much time, ப்ராக்டிஸில் ஒன்றும் கிடையாது. அதை தான் அந்த 2வது லைனில் சொல்கிறார், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அப்புறம் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவர் ஃபிசிக்கலாக இருந்து ஏதாவது சொன்னார்னாக்கா அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு மகரிஷி, சபரியோட குரு மதங்க மகரிஷி, அவருக்கு கடைசி காலம் வந்துடுச்சு. இவ சின்ன பொண்ணாக வந்து சேர்ந்துருக்கா, அனாதை பொண்ணு, சபரி கீழ்ஜாதி பொண்ணு. ஆசிரமத்தை கூட்ட வேண்டியது, பூ கொண்டு வர வேண்டியது, தண்ணி கொண்டு வர வேண்டியது, இந்த வேலை தான். இவருக்கு கடைசி காலம் வந்தோடனே கூப்பிட்டு சொன்னாராம், என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு, நான் போகிறேன், நீ இந்த ஆசிரமத்தை பராமரிச்சுட்டு இங்கே இரு, ராமர் வந்து உனக்கு காட்சி கொடுப்பார், ராமர் வந்து காட்சி கொடுப்பார், உன்னுடைய ஜென்ம சாபல்யம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாராம். வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு சின்ன வயசு, ராமர் அங்கே பிறக்கவே இல்லை. so many years, தலையெல்லாம் நரைச்சி போச்சு, பல்லெல்லாம் கொட்டி போச்சு, உடம்பு ஆடி போச்சு, இருந்தாலும் கூட்டிகிட்ருக்கான். தண்ணி கொண்டு வந்து வைக்கிறா, பழம் கொண்டு வந்து வைக்கிறா. கடைசியாக ஒரு நாள் ராமர் வந்தார். அந்த வழியாக சபரியை பார்க்கணுங்கிறதுக்காகவே சீதாம்மா காணாமல் போனாங்க பாருங்கள். புட் இட் தட் வே. இல்லை, ஆஞ்சநேயரை வந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே சீதாம்மா காணாமல் போனாங்க. இல்லை பாருங்கள், இதெல்லாம் லுக்கிங் அட் த திங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் யார் அப்படின்னு உலகத்துக்கு காட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? சீதாவை காண அடி போ. ஸோ இந்த அம்மா உட்காந்து அத்தனை வருஷமாக சேவை பண்ணிகிட்ருக்கு. கடைசியாக ராமர் ஒரு நாள் வந்துட்டு கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் உட்காந்துட்டு போனார். அப்போ ராமர் சொன்னார், இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை, எனக்காக இவ்வளோ வருஷம் நீ காத்துக்கிட்டு இருந்தியே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னப்போ அந்த அம்மா சொல்கிறா, உனக்காக இல்லை, குரு சொல்லியிருக்கிறார், ராமர் வர்ற வரைக்கும் நீ இருக்கணும்னு சொல்லி உன்னை பார்த்தாச்சு, இனிமேல் நான் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே போயிட்டா, முக்தி அடைஞ்சிட்டா. ராமர் சிரிக்கிறார் அதை கேட்டு. லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறார் ராமர், ராமருடைய மனசு வந்து விஷால புத்தி இல்லையா, நம்மளை மாதிரி இருந்தாக்கா ஓ என்ன பார்க்குறது இல்லையா, ஏய் கிளம்பிடா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவோம். ராமர் சொல்கிற லக்ஷ்மணன்கிட்ட, பாத்தியா குரு பக்தியை பாரு, குரு பக்தி எங்கே இருக்கோ அங்கே என்னையும் அறியாமல் நான் போவேன். சாரதா தேவி சொல்லுவாங்க, எங்கே ராமகிருஷ்ண நாமம் ஒலிக்குதோ என்னையும் அறியாமல் நாங்கள் போகிறேன் அப்படின்னு சாரதா தேவி சொல்கிறாங்க. நீங்கள் ராமகிருஷ்ண நாமம் சொல்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவர் வராரோ இல்லையோ கவலைப்படாதீங்க. இந்த அம்மா வந்து நிற்கிறாங்க, அந்த அம்மாவே வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, அதுவும் பெங்காலி. அமி எம்னி சொலேஜா, எம்னி அப்படின்னாக்கா விதவுட் எஃபர்ட்,
ஓ ராமகிருஷ்ண நாமம் சொல்கிறார் அவர், நான் அங்கே போகணும், அந்த இது கூட இல்லை, எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலியம் அப்படி சொல்லுவாங்க. ஆஞ்சநேயரை பற்றி ராமநாமம் சொன்னால் ஆஞ்சநேயர் வந்து நிற்பார். அதை போல் ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் சாரதாதேவி வந்து நிற்பாங்க. அவங்க குரு சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண அது தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். கடைசி லைன் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அப்படின்னாக்கா திருவுருனாக்க ஃபோட்டோ வச்சு டெய்லி தீபம் காட்டுறதில்ல, தீபம் காட்டுங்க. உரு அப்படின்னாக்க ஃபிசிக்கல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அவங்களுடைய இன்டர்னல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, மென்டல் ஃபார்ம், அவங்களுடைய குவாலிட்டிஸ் இல்லையா. இப்போ விவேகானந்தர் நினச்சா நம்ம மனசில் என்ன ஞாபகம் வருது? நம்முடைய சுப்பு ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார், வில்லுப்பாட்டு. அவர் என்கிட்ட ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு ரிக்ஷாவில் போகிறேன், உள்ளே உட்காந்துட்டு போய் பார்த்தாக்கா அந்த ரிக்ஷாக்காரன் வந்து தனக்கு பக்கத்தில் வந்து விவேகானந்தர் படம் ஒன்று வச்சுருக்கான், ரிக்ஷாவிலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியம், இவன் எங்கே விவேகானந்தரை படித்தான்? சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற உடனே காசு கொடுத்துட்டு இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், யாருன்னு தெரியாது சாமி, விவேகானந்தர் யாருன்னு தெரியாது. அப்படி நிற்கிறார் சிங்கம் மாதிரி. அப்புறம் இந்த படத்தை வச்சுருக்கேன். அப்போ அவன் சொன்ன, சாமி அது என்னமோ தெரியல சாமி, இவரை பார்த்தா மனசில் ஒரு தைரியம் வருது, நேர்மையாக இருக்குன்னு தோணுது, அதனால் வச்சுருக்கேன். என்ன இன்சிடென்ட் பாருங்க, ரிக்ஷாக்காரன் சுவாமிஜி பார்த்தா நேர்மையாக இருக்கணும்னு தோணுது. விவேகானந்தரே அமெரிக்காவில் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டே போகிறப்போ அங்கே வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா, இவருக்கு தெரியாது, இவர் போயிட்டார். பட் கூட வந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க அப்படியே நின்றுட்டாங்க. இவர் பேசிக்கிட்டே போகிறாரு, அப்படியே போயிட்டார். ஒரு 20 அடி 25 அடி போயிட்டார். அப்புறம் பார்த்தா ஒன்றும் சத்தத்தை காணும். திரும்பி பார்க்குறப்போ அவங்களாம் தெரு முனையில் நிற்கிறாங்க. என்ன ஏன் வரல அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொண்ணு வருது, யங் கேர்ள்ஸ் வராங்க. பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிறார், அப்படியே நின்னார், ஒன்றும் செய்யலை. அவங்க வந்து நமக்கு பார்ட்டி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பக்கத்தில் பார்த்த உடனேயே அந்த முக விலாசத்தை பார்த்த உடனே அவங்க மனசு மாறி போச்சு. முட்டி போட்டு ஓ ஜீசஸ் சேவ் அஸ் அப்படிங்கிறாங்க. அவருடைய துணியை எடுத்து முத்தம் கொடுத்தாங்களாம். ஜீசஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் கோட்டு போட்டு நிற்கிறார் சுவாமிஜி, அந்த கோட்டை எடுத்து அந்த லேடிஸ் எல்லாம் கிஸ் பண்ணாங்களாம். தூய்மைக்கு முன்னால் நீங்கள் போகிறப்போ உங்களையும் அறியாமல் உங்கள் மனசு தூய்மை ஆகிடும். அந்த மாதிரி குவாலிட்டிஸ் தெளிவு குரு உரு சிந்தித்தல்னாக்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பியூரிட்டி, அந்த டிவோஷன், அந்த டெடிகேஷன். நான் ரங்கநாதாஜி மகாராஜெல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு வேலையில் கூட டிலே இருக்காது. ஸோ பங்க்சுவல். அந்த பங்க்சுவாலிட்டியை நாம் கற்றுக்கலாம். அப்புறம் வார்த்தையை காப்பாற்றுறது, அது ஒரு குவாலிட்டி. ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அதை அப்படியே காப்பாற்றுவார். நோ ஐ ஹவ் கிவன் வேர்ட்ஸ் அப்படிம்பார். ஒரு சாமி ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார். ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க அவர் ஆர்டர் விட்டு போகணும் அப்படின்னு. அந்த சாமிக்கு வருத்தமாயிடுச்சு. நேராக பிரசிடென்ட் ரங்கநாதாஜி வந்து பார்த்து காலில் விழுந்து, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், ஆர்டர் விட்டு போக சொல்லிடுவாங்க போல இருக்குது, நான் எங்கே போவேன், எனக்கு யாருமே கிடையாது, நீங்கள் தான் அம்மா அப்பா அப்படி சொல்லி காலில் விழுந்துட்டார். ரங்கநாதாஜி சைலண்ட் ஆகிட்டார். ஆல்ரைட் யூ கோ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மீட்டிங் நடக்குது. எல்லோரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, ஹி இஸ் நாட் ஃபிட் அப்படி இப்படின்னு சொல்லி. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரங்கநாதாஜி சொன்னார், யூ சி he has taken refuge in me, I have to save him, give him another chance அப்படின்னு சொன்னார். இன்னும் அந்த சாது இருக்கிறார். என்ன குவாலிட்டி, வார்த்தையை கொடுத்துட்டோம்.
இந்த மாதிரி குவாலிட்டிஸை வந்து சிந்தனை பண்ணணும். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல்னாக்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல குவாலிட்டிஸ், சின்சியாரிட்டி, ஆனஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பெருசாக நல்லா தங்கத்தில் ஃப்ரேம் பண்ணி 8க்கு 10 ஒரு ஃபோட்டோ வச்சு வீட்டில் நுழைஞ்ச உடனே குருவோட ஃபோட்டோ, அதெல்லாம் வேண்டியதில்லை. சன்னியாசிகளுக்கு வந்து தங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. சிம்பிள் திங். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். சின்ன ஒரு இலை, சின்ன ஒரு பூ, கொஞ்சம் தண்ணி, இல்லை கொஞ்சம் பழம், பக்தியோடு அதை ஆஃபர் பண்ணாக்க ததகம் உபகிருதம், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாலாஜி அங்கே இருக்கிறார், அந்த கோடிக்கணக்கான பணத்துக்காக அவர் அங்கே நிற்கிறார். இத்தனைக்கும் அந்த திருப்பதி கோயில் நீங்கள் போனீங்கன்னாக்க யார் நடந்து வர்றாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இன்றைக்கி கூட பாருங்கள். தட் மீன்ஸ் பாலாஜி இஸ் வெயிட்டிங் ஃபார் தேம். நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு போனால் கூட சீக்கிரம் போயிடலாம். பட் பாலாஜி இஸ் நாட் வெயிட்டிங். நமக்கு டைம் இல்லை, பார்த்துட்டு வந்துடுறோம். பட் அவர் யாரை பார்க்குறாருனாக்க நடந்து வர்றவங்கள பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு. ஸோ தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லுவார். அதை போல் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இறைவனுக்கு அடிமையாகி அவரிடம் சரணாகதி அடைந்து அவரை கூப்பிடு, நிச்சயம் வருவார். அப்புறம் சிரித்தபடி வித்யாசாகர்கிட்ட கேட்குறார், உங்கள் பாவனை என்ன? இது எதுக்காக கேட்குறாருனாக்க, வித்யாசாகர் வந்து நல்ல மனுஷன், நல்ல செயல்கள்லாம் செய்கிறார். ஆன்மீகம் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து இன்னும் வளரவே இல்லை. இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இங்கே சொல்கிற, நீ எவ்வளோ அச்சீவ்மெண்ட் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாலும் சரி, கடவுள் பக்கம் திரும்பலை அப்படின்னாக்க the circle remains incomplete only. அது பூர்ணமே கிடையாது, அபூர்ணம். எப்போ கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றோமோ இட் பிகம்ஸ் சம்பூர்ணம். அது கொண்டு வராமல் நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் எல்லாம் பிரயோஜனம் கிடையாது, முடிஞ்சு போயிடும். புண்ணியம் சேரும், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ தான் நல்ல காரியங்கள் செய்யலாம், எல்லாம் புண்ணியம் சேரும். புண்ணியம் சேர்ந்துட்டு அடுத்த ஜென்மாவில் நீங்கள் ஒரு பெரிய மினிஸ்டர் ஆகிடலாம், பிரைம் மினிஸ்டர் கூட ஆகிடலாம். பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பல விதமான கோல்மால் பண்ணலாம், வேறு எங்கேயோ போயிடும். ஏன்னா பவர் பொசிஷன் வர்றப்ப தான் நம்முடைய மனசு தப்பான பாதையில் போகும். ஸோ உங்கள் பாவனை என்ன அப்படின்னு ஏன் கேட்குறாருனாக்க, அட்லீஸ்ட் இப்போது நீ ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா வயசாகிடுச்சு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட முன்னாடியே பார்த்தோம். ராமகிருஷ்ணனை விட ஒரு 16 வயசு என்னமோ பெரியவர் அவர். இவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமையாவது கடவுள்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷனை வச்சுக்கோ, கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வியை வேணும்னே கேட்குறா. உடனே வித்யாசாகர் வந்து அவருக்கு இல்லை, எந்த விதமான ரிலேஷனும் இல்லை. அதனால் அவர் சொல்கிறார், தனிமையாக ஒரு நாள் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அவரும் ஏன்னா எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஒரு 7-8 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் மனசு இல்லை, ஏதோ ஒரு பாவனை வச்சுருக்கேன்னு பொய் சொல்கிறதுக்கும், நல்ல மனுஷன் பொய் சொல்கிறதுக்கும் மனசு இல்லை. அதனால் தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் சிரித்தனர். மறுபடி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டு, கல்வி கேள்விகளினால் பகுத்தறிந்து இறைவனை அறிய முடியாது, அதே பாயிண்ட்டு சொல்கிறார். இதனை கூறிவிட்டு குருதேவர் பக்தி பரவசத்தில் மூழ்கியவாறு பாடத் தொடங்கினார். அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே. இது ரொம்ப அற்புதமான பாட்டு. முன்னாடியெல்லாம் இங்கே பாடுவாங்க, இப்போ பாடுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கருத்துக்கள், ஒரு பெங்காலி பாட்டுடைய டிரான்ஸ்லேஷன் இது. அதில் சொல்கிறேன் இந்த 2 லைன், ஏன்னா இன்னொரு பேஜில் அந்த ஃபுல் பாட்டு பாடியாச்சு ஒரு தடவை, அதனால் இங்கே 2 லைன் கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்க. ராமகிருஷ்ணர் சொல்கிறார், பார்த்தீர்களா, சக்தியாம் அவள் தன் உதரம் தனிலே அணு முதல் அண்டம் வரை நிறைந்திடுமே. நம்ம பார்க்குற எல்லாமே எங்கே இருக்குனாக்க அந்த சக்தியுடைய வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அவள் எவ்வளோ பெரியவன், பார்க்குற உலகத்தையே நம்மளால் பார்க்க முடியும். மெட்ராஸே இன்னும் சுற்றி பார்க்க முடியல நம்மளால், இல்லை? இப்போ மெட்ரோ ஒர்க்கு நடக்கிறதுனால மெட்ராஸில் பார்க்காத ஏரியாலாம் போய் பார்த்துட்ருக்கோம் காரில் போகிறப்போ,
இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸும் போகிறதுக்கு 10 நிமிஷத்தில் போகலாம். இப்போ பார்த்தாக்கா அப்படி இப்படி சுற்றி அரை மணி நேரம் ஆகுது. நான் டிரைவர்கிட்ட கூட அன்றைக்கி டிரைவர் நம்ம பையன் அழைச்சிட்டு போகிறப்போ, ரொம்ப கஷ்டம் சாமிஜி, எங்கெங்கேயோ சுற்ற வேண்டியிருக்கு அப்படின்னப்போ நான் சொன்னேன், நான் உனக்கு நன்றி சொல்கிறேன், இந்த ஏரியாலாம் நான் பார்த்ததே இல்லை, நீ என்னை காட்டுற, தேங்க்யூ அப்படி சொன்னேன். இதே பார்த்து முடிக்க முடியல. அண்டம், சராசரம், பிரம்மாண்டம் இதெல்லாம் எங்கே போய் பார்க்குறது? ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குது? அவருடைய உதரம் தனிலே. இன்னும் பாருங்கள், 6ஆம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறன் அற்று உளவே. அந்த பாட்டிலே வருது. 6 வேதங்கள், ஆகமங்கள், என்னென்ன சாஸ்திரம் இருக்கோ அதெல்லாம் சொல்லும், இண்டிகேட் பண்ணும். அம்மாவை காட்டாது, காட்ட முடியாது. முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்திரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம், அடிக்கடி சொல்லியிருப்பேன். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. இந்த ஆத்மா பிரவச்சனம் கேட்கறதுனால அடைய முடியாது, ந மேதையா நம்முடைய புத்தி பலத்தினால அடைய முடியாது, ந பகுனா ஸ்ருதேன தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் வராது. நான் வேலுமடத்தில் இருந்தப்போ அங்கே வியாழக்கிழமை ரங்கநாதன்ஜிக்கு பிரணாம் கிடையாது, ரெஸ்ட்டு, பப்ளிக் பிரணாம் கிடையாது, சாதுக்களும் வரமாட்டாங்க. அன்னைக்கு ஒரு டிவோட்டி வந்திருக்கிறார், கொஞ்சம் பெரிய ஆள், ஏதோ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காரோ இருந்தாரோ. அவர் நான் ஆஃபீஸில் இருக்கேன், நான் சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், அங்கே போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி ரெஸ்ட்டு, அவருக்கு உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், நீங்கள் போய் என் பேரை சொல்லுங்கள், அவரே ஓடி வருவார். இதில் இது வேறு, எத்தனை மாதிரி அகங்காரம். உங்கள் பேரை சொன்னால் ஓடி வருவார். ஏன்? உனக்கு நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் அவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னார். அப்போ நான் கேட்டேன், கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் கேட்டேன். பகுனா ஸ்ருதேன கேட்குறோமே ஒழிய தட் ஹியூமிலிட்டி இஸ் நாட் மேனிஃபெஸ்டிங். நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற அகங்காரம் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? எதையோ வாங்க போய் வேறு எதையோ வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மந்திரம் அதான் சொல்லுது, பிரவச்சனம் மேதா, இதனால் இறைவனை அடைய முடியாது. 6ஆம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறனற்று உளவே. புலமையினால் அவளை அடைய முடியாது. புலமை, நிறைய பேர் கவிதையெல்லாம் எழுதுவாங்க, நிறைய பேர் பாட்டெல்லாம் எழுதுவாங்க. ஒரு அன்பர் ரமண மகர்ஷிக்கிட்ட போய், நான் ஒரு இசைக்கலைஞன், கர்நாடிக் மியூசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டுருக்கேன், நானும் தியாகராஜர் மாதிரியே பாட்டு பாடி இறைவனை அடையலாம்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். இவர் பேசாமல், எப்பவும் போல் பேசாமல் இருக்கார். 2-3 தடவை சொன்னதுக்கப்புறம் ரமணர் சொன்னாராம், ஓய், தியாகராஜர் பாடி பெறவில்லை, பெற்றதை பாடினார், நீரும் அப்படியே பண்ணும் அப்படின்ட்டார். தியாகராஜர் என்ன உட்காந்துட்டு என்ன நெக்ஸ்ட்டு என்ன ராகம், நேற்று காம்போதியில் எழுதினேன், இன்றைக்கி என்ன ராகம் எழுதினேன் அப்படின்னு உட்காந்து திங்க் பண்ணார. நம்ம கவிஞர்கள் பண்ணுற மாதிரி ஹோட்டலில் ரூம் போட்டு அவர் வந்தது பிரவாகம். அது ரமண மகரிஷியை ஒரு நாள் வாக்கிங் போகிறப்போ திடீர்னு அவருக்கு ஒரு பாட்டு வருது. அவரே சொல்கிறார், எழுதிக்கோ, ஏதோ ஒரு பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தது தான் அக்ஷர மணமாலை. அவங்க முயற்சி பண்ணி வர்றதில்லை, இட் பபுள்ஸ். இதுக்கு பேர் தான் மந்திர திரஷ்டா. அதான் சொல்கிற, புலமையினால் அவளை அடைய முடியாது. நாகம் வேதை ந தபசா ந தானேன ந சேஜையா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். வேதம் படிக்கிறதுனால, தவம் பண்ணுறதுனால என்ன அடைய முடியாது, பக்தியா அப்படிங்கிறார். பக்தியின் மூலம்தான் என்ன அடைய முடியும். என்ன அழகான ஸ்லோகங்கள், நமக்கு வழிகாட்டுறதுக்காக வந்த ஸ்லோகங்கள். லக்கிலி வி ஆர் நாட் ரீடிங், அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். நாகம் வேதை ந தபசா ந தானேன ந சேஜையா சக்கிய ஏவம் விதோ திருஷ்டும் அப்படி சொல்லு. எனிவே அதை சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறார், நம்பிக்கையும் பக்தியும் வேண்டும், அசைக்க முடியாத நம்பிக்கை.
ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சையதேந்திரியா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவங்க நிச்சயமாக அடைவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்பதை கூறுகிறேன் கேளுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறார். ஒருவனுக்கு இலங்கையிலிருந்து கடலை கடக்க வேண்டி இருந்தது. அவனிடம் விபீஷணர், இதோ பார், இந்த பொருளை உன் ஆடை நுனியில் முடிந்து வைத்துக்கொள். கடலை பத்திரமாக தாண்டி விடுவாய். கடலின் மீது உன்னால் நடந்தே செல்ல முடியும். ஆனால் அதை பிரித்து பார்க்காதே, பார்த்தால் அந்த கணமே கடலில் மூழ்கி விடுவாய் என்றார். ஏதோ ஒரு சின்ன ஒரு பொட்டலம் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோ, நட, பிரித்து பார்க்காத அப்படி சொல்லிட்டார். அந்த மனிதனும் கடல் மீது நன்றாக நடக்கத் தொடங்கினான். கடல்னாக்க அந்த கடலையும் வச்சுக்கலாம், இறைவனுடைய நாமத்தை வச்சுட்டு பவசாகரம் அப்படிங்கிற அந்த கடலையும் வச்சுக்கலாம். துணிச்சலாக நடந்து போகலாம். நாமும் ஒன்று தான் இல்லையா? நம்பிக்கைக்கு எவ்வளவு ஆற்றல்! கொஞ்ச தூரம் சென்றபோது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. பாதியில் தான் அவனுக்கு வரணும். அவன் விதி பாருங்க, போயிட்டு கரைக்கு போயிட்டு பார்த்துருக்கலாம்ல. சில பேர் சில சமயம் இந்த பர்த்டே கிஃப்டெல்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருந்தப்போ எங்கள் பெரியம்மா பையனுக்கு கல்யாணம். அவர் டீச்சராக இருந்தார். அவருடைய கொலீக்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் சின்ன பையன் வேடிக்கை பார்க்குறேன். அவர் எடுத்து வச்சார் எங்கள் அண்ணா. வந்தவங்க டீச்சர்ஸ் இல்லையா, ஸோ பிரிச்சுப்பார் அப்படிங்கிறாங்க. ஓ இஸ் இட் அப்படி சொல்லிவிட்டு அவர் பிரிக்க ஆரம்பித்தார். பிரித்தா இன்னொரு பாக்ஸு, அதை பிரித்தா இன்னொரு பாக்ஸ், அதை பிரித்தா இன்னொரு பிரிஞ்சிக்கிட்டே போகுது. கடைசியில் பார்த்தா இத்தனோண்டு ஒரு சின்ன ஒரு மோதிரம். அவ்வளோ பெரிய பில்டப். ஸோ இவன் அந்த மாதிரி தான் பாதியில் போகிறப்ப இவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. விபீஷணர் அப்படி என்ன பொருள் கொடுத்திருக்கிறார்? இதை கொண்டு நீரின் மீது இவ்வளவு எளிதாக நடக்க முடிகிறதே. ஒன்றுமே இல்லை, வெயிட்டே காணும், நானும் அப்படியே தண்ணி மேலே நடக்கிறேன். இப்போ உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு பவர் வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். நடந்து எங்கேயாவது அமெரிக்கா போயிடலாம், அங்கே போய் மாட்டிக்கலாம். உடனே முடிச்சு அவிழ்த்து பார்த்தான். அங்கே ராம் என்று எழுதிய ஒரு ஓலை இருந்தது. ஜெய் ஸ்ரீராம் எழுதி கொடுத்துருக்கிறார் அவர். உடனே ஹோ இவ்வளவுதானா என்று நினைத்தான். அவ்வளவுதான், கடலில் மூழ்கி விட்டான். சாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவார், ஃபெய்த் இஸ் தேர், எவ்ரிதிங் இஸ் தேர். ஃபெய்த் இஸ் நாட் தேர், நத்திங் இஸ் தேர் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஃபெய்த்தை நாம் சேஞ்சிங் எலிமெண்ட்ஸ் மேலே வைக்கக்கூடாது. நம்முடைய பெரிய மிஸ்டேக் என்னன்னாக்கா, நான் அவனை நம்பி மோசம் போனேன், இவனை நம்பி மோசம் போனேன், இப்படி தான் நம்ம வாழ்க்கையை போயிட்டுருக்கு. அவங்க எல்லாருமே எந்த மனுஷன் எப்போ சேஞ்ச் ஆவான்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வி ஆர் கைடட் பை கிரகாஸ் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி பாருங்கள். கன்னி ராசி, ரிஷப ராசி, கும்பராசி, மகர ராசி, சிம்ம ராசி, ஒவ்வொருத்தர் நேச்சர் ஒவ்வொரு மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அவங்களுக்கு அதிபதி ஒவ்வொருத்தர், அவங்களுடைய எண்ணங்களின் தாக்கம். அதனால தான் நேற்று அப்படி பேசுனேன், இன்றைக்கி இப்படி பேசுகிறீ அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் சில சமயம். அதனால் பெரியவங்க என்ன சொன்னாங்க, அவன் இவனு நம்பாத. நான் நேற்றே போன வாரமே சொன்னேன், accept people as they are but place them where they belong to அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் கூடவும் நல்ல சகஜமாக இருங்க, பேசுங்க, ஆனால் யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வைக்கணும். யாரோ ஒரு புலவர் சொல்லுவார், 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிய செருப்பு கதவுக்கு வெளியே, 20 ரூபாய் கொடுத்து வாங்கிய பேனாய் என் பாக்கெட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவேன். சிம்பிள் திங்கில் பேனா எங்கெங்கேயோ வருது பாருங்கள். அது மட்டும் இல்லை, சரஸ்வதின்னு சொல்லிட்டு தலையில் வேறு ஒத்திக்கிறோம். 1000 ரூபா கொடுத்தாலும் அதுக்கு இடம் வெளியில் தான். ஸோ ஜனங்க மத்தியில் கூட எல்லோரும் கூடவும் பழகிறப்போ நான் ரொம்ப வெகுளியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ட்ரை டு பி புத்திசாலி. இது ராமகிருஷ்ணர் திரும்பி சொல்வார். நீ பக்தனாக இரு, அதற்காக முட்டாளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஹிந்துக்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும்.
அவன் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னாக்கா மதத்தையே விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும். பெரிய ஒரு வேலைனாக்கா நாட்டையை விட்டுட்டு ஐடென்டிட்டியே போயிடுது. எஸ், ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா, பட் லாங் பேக் ஐ கேம், நெவர் டு ரிட்டர்ன் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அப்படியும் இருக்காங்க. நம்முடைய ரூட் விட்டுடக்கூடாது. ஸோ ஜனங்களையும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். இந்த கிரேசி மோகன் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வேடிக்கையாக எழுதுவார். ஒரு நல்ல தாட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறார், "Beware of dog in you and be aware of God in you." ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நமக்குள்ள மிருகமும் இருக்குது, கடவுளும் இருக்கிறார். அது சொல்கிறார், "Beware of dog in you" அப்படின்னாக்கா டாகோட நேச்சர் என்ன? இந்த உலக விஷயங்களையே தேடி போகும். அது பின்னால் போனால் காணாமல் போயிடும். "Be aware of God in you." நான் இந்த சாதாரண ஆள் கிடையாது, சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய பிரதிநிதி. ஃபார் த டைம் பீயிங் இந்த சின்ன கேஜில் இருக்கேன். அப்படி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாக்க நம்முடைய திங்கிங், நமக்கு அந்த பொறுமை, மன்னிக்கும் சுபாவம் இதெல்லாம் தன்னால் வரும். இப்போ வீட்டிலலாம் நாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடிச்சுக்கிறோம் பாருங்கள். இல்லை, நான் டீனரில் இருந்தப்போ அங்கே சம்மர் கேம்ப் நடத்துவேன். அதில் ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணி, "சாமிஜி நாளைக்கு ஒரு 50 பலூன் தேவைப்படும்" அப்படின்னார். நான் நம்ம பையன்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். சின்ன ஒரு பாக்ஸு கொண்டு வச்சிட்டோம். அதில் 50 பலூன் இருக்குது. அடுத்த நாள் அந்த சார் வந்தார் காலையில். அதில் ஒரு பலூனை எடுத்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஊதி பார்க்குறார். ஊதுனாக்கா இந்த பாக்ஸு இத்தினோண்டு இருந்தது. 50 பலூனை கொண்டு இருந்த அந்த பாக்ஸ் இத்தினோண்டு. ஒரு பலூனை எடுத்து ஊதுனா இந்த பாக்ஸை விட கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் பெருசாகிடுச்சு. அப்போ எனக்கு தோணிச்சு, நாம் கூட குடும்பங்களில் சின்ன சின்ன விஷயத்தை இந்த மாதிரி தான் ஊதி ஊதி பெருசாக்குறோம். அதை பேசாமல் டப்பாவில் போட்டு வச்சாக்கா 50 என்ன 100 கூட அதில் போட்டு வைக்கலாம். இல்லை, சிம்ப்ளி தேர் குவைட்லி ஊதாமல் இருந்தால். இதை தான் சொல்கிறார், "பி அவேர் ஆஃப் காட் இன் யூ" அப்படின்னாக்கா உன்னுடைய தெய்வீகத்தை. நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்கள மன்னிக்கிறது கூட நிறைய பேருக்கு மனசு கிடையாது. இதில் வெளியில் இருக்கிறவங்கள எப்படி மன்னிக்கிறது? இன்றைக்கி காலையில் கூட டிஸ்பென்சரி போயிருந்தப்போ நான் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ வெளியில் ஒரு பேஷண்ட்டு மிரட்டுறான். அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்கு உள்ளே விடுறதுக்கு. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வர்றதே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்த மிருகம் எப்படியெல்லாம் வருது பாருங்க. எனிவே, ஸோ ராமகிருஷ்ணன் சொல்கிறார், அந்த கதையை சொல்கிறார். "அந்த முடிச்சை அவிழ்த்து பார்த்தான், ராம் என்று எழுதியிருந்த ஓலை இருந்தது. இவ்வளவுதானா என்று நினைத்தான், கடலில் மூழ்கிவிட்டான். நம்பிக்கை போயிடுச்சு. சரி, இதை தான் என்ன காப்பாற்றுது அப்படின்னு நினச்சான், மூழ்கி போயிட்டான்." அதை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், "ஹனுமனுக்கு ராமநாமத்தில் மிகுந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வலிமையால் தான் கடலையே அவர் தாண்டினார்." ஜெய் ஸ்ரீராம் தான் அவருக்கு தெரிஞ்சது ஒரே வார்த்தை, வேறு ஒன்றும் கிடையாது. அது ஒரு பெரிய கதை இருக்குது. கடலை அவர் தாண்டினார், ஆனால் ராமனுக்கோ பாலம் கட்டித்தான் கடக்க வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு வேடிக்கையான கதை படித்தேன், அதை மட்டும் சொல்லி இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ராமர் நின்று பார்க்குறார். இந்த குரங்குகள் எல்லாம் அந்த பெரிய பெரிய கல்லை தூக்கிட்டு ஸ்ரீராம், ஆஞ்சநேயர் எழுதுகிறார், "ஸ்ரீராம் ஸ்ரீராம்" தூக்கி போட்டால் அப்படியே மிதக்குது. ராமர் நினச்சாராம், "வா, நம்ம பேருக்கு இவ்வளோ மகிமை இருக்கா" அப்படி சொல்லிவிட்டு இவரும் போனார். நாமத்துக்கே மகிமை இருக்கிறப்ப நமக்கு இருக்காது அப்படி சொல்லி இவர் ஒரு கல்லை தூக்கி போட்டார். அது மூழ்கி போச்சு. உடனே ஆஞ்சநேயர் பார்த்துட்டு, "சுவாமி என்ன?" அப்படின்னு. "என்னப்பா ஆஞ்சநேயா, நான் போட்டால் மூழ்கி போச்சு." "சும்மா போட்டால் மூழ்கி தான் போகும், ஸ்ரீராம் எழுதணும்" அப்படின்னு. உடனே ராமரே எழுதினார், ஸ்ரீராம், தன் பேரையே ஸ்ரீராம் அப்படி சொல்லி தூக்கி போட்டால் அதுவும் மூழ்கி போச்சு. ராமருக்கு வருத்தம் ஆகிடுச்சான். "ஆஞ்சநேயா, இதுவும் போச்சுப்பா." அப்போ ஆஞ்சநேயர் பெரிய ஞானி இல்லையா, ஞானினாம் அக்ரகண்யம். அவர் சொன்னாராம், "அப்படி இல்லை பிரபு, ராமரே கைவிட்டால் அவங்கள யார் காப்பாற்ற முடியும், அதான் அது கீழே போச்சு" அப்படி சொன்னதான் ஒரு கதை, வேடிக்கையான ஒரு கதை. ஸோ அதை இங்கே சொல்கிறார், ஆஞ்சநேயனுக்கு அவ்வளோ நம்பிக்கை, நம்பிக்கையின் வலிமையால் கடலையே தாண்டி போனார். ஆனால் ராமனுக்கோ பாலம் கட்டித்தான் கடக்க வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகிறது.
இறைவனுடன் நம்பிக்கை இருந்தால் பாவம் செய்தாலும் மகா பாதகம் செய்தாலும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அந்த அளவு நம்பிக்கை இருந்தால் தப்பு பண்ணால் கூட நாம் வெளியில் வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட போகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.